ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நடிகை ஜோதிகா அவர்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரப்ப செம்ம மாடர்னான ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய விமர்சனமாகவே மாறி இருக்கு. இவங்க இப்போ ஏன் ரீசெண்டாக இந்த மாதிரி மாடர்ன் உடையிலே வராங்க? இவங்க எப்பவும் போல சேரீல வந்திருக்கலாமே. ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு இப்போலாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வரது கண்டிப்பாக நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கு இவங்கள்ட்ட. ஆல்ரெடி இவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வரதுனால தான் சிவகுமார் அவர்கள் இப்போ இவங்க மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தாங்க. இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வரத்தை பார்த்து கண்டிப்பாக சிவகுமார் அவர்களே சீக்கிரமே இதுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுறாங்க. ஏன்னா சிவகுமார் அவர்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வீட்டில் போடுவாங்களாம். இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி படத்தில் தான் நடிக்கணும். அண்டு ஃபஸ்ட்டு சிவகுமார் சூர்யா அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்ப ஜோதிகா அவர்களை நடிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் ஜோதிகா அவர்கள் அதெல்லாம் முடியாது, நான் நடிப்பேன், எனக்கு நடிக்கிறது தான் பிடிக்கும், நான் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நீ நடிக்கிறதா இருந்தால் நடி, ஆனால் இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் மட்டும்தான் நடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹாட்டான இந்த மாதிரி மாடர்னான அப்படின்ற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நடிக்கக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. சரி, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஜோதிகா அவர்கள் நடித்த 2-3 படத்தில் அந்த மாதிரி கேரக்டரில் நடிச்சதுனால சிவகுமார் அவர்கள் அகைன் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்களா. ஆனால் அதே மீறி இப்போ ரீசெண்டாக வந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஜோதிகா அவர்கள் செம்ம மாடர்ன் உடையில் வந்திருக்காங்க. சூர்யா அவர்களே இதை பற்றி எதுவும் கேட்கல, சிவகுமார் அவர்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னு ஜோதிகா சைட்லேருந்தும் அண்ட் ஜோதிகாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்தும் இப்படி ஒரு கொஸ்டினை வச்சிருக்காங்க. அண்ட் சிவகுமார் அவர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போடலை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜோதிகா அவர்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தாலோ இல்லை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்தாலோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.